இவ்வளோ சௌகரியமா இருக்குல்ல. ஆனா இந்த சேர்ல வந்து ஒரு பிரச்சனை இருக்குங்க. என்னன்னா, இந்த மாதிரி ஃபுல்லா குஷன். இந்த கீழ வந்து இவ்வளோ குஷன். பின்னால இருக்கிறது வந்து சுத்தமா எங்கேயுமே காத்தே நமக்கு வந்து போகாது. ஃப்ரீயா காத்து வராது. அதனால என்ன ஆகும்னா, பாடி நல்லா ஹீட் ஆகும். இதில உட்காரும்போது ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ்லாம் கூட நம்ம வந்து எந்திரிக்கவே மாட்டோம். அப்படியே கன்டினியூவா உட்காருவோம்ல. அதனால பாடி நல்லா ஹீட் ஆயிட்டு நெறைய பிரச்சனை வரும் உடம்புக்கு. ஏன்னா உடம்பு எந்த அளவுக்கு ஹீட் ஆகுதோ, அந்த அளவுக்கு ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாங்க டாக்டர். கொஞ்சம் கூலா வச்சுக்கோங்க. தண்ணி வீட்ல இருந்து வேலை செய்யும்போது, இல்ல இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் குடுப்பாங்கல்ல, அந்த சமயத்துல நம்ம வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்க ஒரு சேர் ஒண்ணு வாங்கியிருந்தேங்க. அந்த சேர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதான் அந்த சேரு. இது வந்து நமக்கு நல்ல சௌகரியமா இருக்கும். ஏன்னா, பின்னால வந்து நல்ல குஷன் இருக்கா, கீழேயும் நல்ல குஷன் இருக்கா, உட்காரத்துக்குலாம் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து இதில சாஞ்சிக்கலாம். கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க பாருங்க. எவ்வளோ தூரம் வேணா நம்ம சாயலாம் இப்படி. ஸோ இவ்வளோ சௌகரியம் இருக்கா, அதை லாக் பண்ணிக்கலாம். சாயாம இருக்கிறதுக்கும். ஹைட்டும் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அதே மாதிரி. கீழேயும் வரலாம். கொஞ்சம் நம்ம வந்து தேவைன்னா ஹைட்டை வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாருங்கள், ஹேண்ட் ரெஸ்ட்டு கூட வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஒயரை ஏற்றிக்கலாம். இவ்வளோ சௌகரியமாக இருக்குல்ல. ஆனால் இந்த சேரில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குங்க. என்னன்னா, இந்த மாதிரி ஃபுல்லாக குஷன். இந்த கீழே வந்து இவ்வளோ குஷன். பின்னால் இருக்கிறது வந்து சுத்தமாக எங்கேயுமே காற்றே நமக்கு வந்து போகாது. ஃப்ரீயாக காற்று வராது. அதனால என்ன ஆகும்னா, பாடி நல்லா ஹீட் ஆகுது. இதில் உட்காரும்போது ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ்லாம் கூட நம்ம வந்து எந்திரிக்கவே மாட்டோம். அப்படியே கண்டினியூ உட்காருவோம்ல. அதனால பாடி நல்லா ஹீட் ஆயிட்டு நெறைய பிரச்சனை வரும் உடம்புக்கு. ஏன்னா உடம்பு எந்த அளவுக்கு ஹீட் ஆகுதோ, அந்த அளவுக்கு ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாங்க டாக்டர். கொஞ்சம் கூலா வச்சுக்கோங்க. தண்ணி நெறைய குடிங்க. கொஞ்சம் காத்தோட்டமா சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம எந்திரிச்சு அடிக்கடி நம்ம வந்து ஒர்க் பண்ண மாட்டோம். அதனால இந்த சேர்ல என்னதான் கம்ஃபர்டபுள் இருந்தாலும் கண்டிப்பா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. ஹெல்த் இஷ்யூல இதுல வந்து கண்டிப்பா வாய்ப்பு இருக்கிறதுனால, இந்த சேருக்கு பதிலா நான் இன்னொரு சேர் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த சேர் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுதாங்க அந்த சேர். ஸோ இதை வந்து நான் இன்ஸ்டால பார்த்தேன். இவங்க வந்துட்டு தியானலிங்கான்னு சொல்லிட்டு இன்ஸ்டா பேஜில் இவங்க எதுவும் எப்படி எனக்கு ரெஃபர் ஆச்சுன்னா, நம்ம சிஎம் விஜய் அண்ணாவுக்கு வந்து இவங்க வந்து ஒரு சேர் வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. அதோட காஸ்ட் வந்து 18,000. ஆனால் நீங்கள் அது எப்படி போட்டிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து நிறைய நேரம் ஒர்க் பண்ணுவீங்க. அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக நல்லா சௌகரியமாக காத்தோட்டமாக உட்காராம சொல்லிட்டு அந்த பேஜ் நான் முடிஞ்ச அந்த ஒரு வீடியோ மட்டும் நான் கிளிப் ஆட் பண்ணி பார்க்குறேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதை பார்த்தோன்னே நானே நினச்சேன்னா, சரி நம்மளும் ஒன்று ஆர்டர் பண்ணணுன்ட்டு. ஆனால் அதே மாதிரி சேர் நம்ம ஆர்டர் பண்ண முடியாதுங்க. ஏன்னா அது 18,000 வருது. அதனால் நான் அவங்ககிட்ட வந்து பேசினேன். ஏதாவது ஒரு கம்மி ரேட்டில் இருந்தால் சொல்லுங்கள். ஆல்ரெடி சேர் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஃப்ரீயாக காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி. ஸோ அவங்க வந்து ஒரு சேர் அனுப்பியிருக்காங்க. பேக்கிங்லாம் சூப்பராக இருக்குது. பிரிச்சிருவோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மதுரையிலேருந்து சென்னைக்கு வரத்துக்கு பேக்கிங் எப்படி வருமோன்னு நான் யோசித்தேன். பட் ஆனால் நிஜமாலுமே நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. Style is the answer to everything. A fresh way to approach a known and dangerous life. காத்தோட்டமாக இருக்கும். ஏன்னா மெயினாக நம்ம இந்த சேர் வாங்கக்கூடிய ரீசனே இதில் உட்காந்து ஒர்க் பண்ணும்போது ஃப்ரீயாக இருக்கணும். நம்ம இதுக்கப்புறமா அதை பொறுமையாக பிரிச்சுக்கலாம் எல்லா கவரையும். பொதுச்சுன்னா நம்ம பார்த்துட்டு மட்டும் கொஞ்சமாக பிரிச்சிடும். ஏன்னா பேக்கிங் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இந்த சேர் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க. ஏன்னா ஒன்று, அந்த சேர் மாதிரி நமக்கு ரொம்ப சௌகரியம் இருக்காது. பின்னாடி வந்து சாயத்தெலாம் இருக்கும். ஆனால் இதில் ஒர்க் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ நேரம் உட்காந்தாலும் கண்டிப்பாக நமக்கு ரொம்ப பாடி ஹீட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். தேவைன்னா ஒரு டேபிள் ஒரு சின்னதாக வந்து ஒரு போர்டு மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து ரொட்டேட்டட் சேர். வீலிங் இருக்குது. ஆக்சுவலாக இதில் வந்து ஹைட் அட்ஜஸ்ட் இருக்குங்க. நீங்கள் பாருங்கள். அதே அந்த சேர் மாதிரியே வந்து நம்ம வந்து நல்லா ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். என் கால் வந்து எவ்வளோ தூரம் கீழே படலை பாருங்கள். ஸோ அதனால ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இன்னும் கூட நான் தேவைன்னா டவுன் பண்ணலாம். ஆனால் என்ன ஒன்றுன்னா, இங்கே வந்து நமக்கு இந்த ஹேண்ட் ரெஸ்ட் வந்து ஹைட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக தான் நம்ம கீழே இருந்து காற்று போகிறது கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது பின்னால் சாய முடியாது. அதுக்கு பதிலாக இங்கே அந்த ஹோல்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த டேப்பு, இதில் வந்து நமக்கு இந்த 2 இடத்துலேருந்து ஃப்ரீயாக வந்து ஏர் ஃப்ளோ இருக்கும். ஸோ அதனால் வந்து நமக்கு உட்காந்து ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறது தெரியாது. அரௌண்ட் ஒரு 5,500 ப்ளஸ் வருது இது. நீங்கள் கூட டெஃபினட்டாக நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். வேணும்னா இன்னொரு சேர் கூட வாங்கி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் வுட்டுன்றதுனால கண்டிப்பாக இது வந்து நமக்கு லைஃப் கொடுக்கும். ரெண்டாவது ஹெல்த் இஷ்யூவும் வராது. எப்படி இருக்கு சார்?